அமுதா, அடுத்த வாரம் பொங்கல் வருதுல்ல, அதுக்கு துணியெல்லாம் எடுக்கணும். உனக்கு, எனக்கு, அம்மாக்கு, அப்புறம் பட்டாக்காக்கும் மாமாக்கும் எடுத்துடலாம். குடும்பத்துல அவ்வளவுதான். அப்புறம் இனி நம்ம செல்வாண்ணனுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் எடுத்துடலாம் அமுதா. ஏன்னா செல்வாண்ணன் நம்ம கூட வேலை செய்யறவர் மட்டும் கிடையாது. அவரு என்னைக்குமே வந்துட்டு என்ன அவர் குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்த்துருக்காரு. அதே மாதிரி சரோஜாக்காவும் அப்படிதான். என்னைக்கு வீட்டுக்கு போனாலும் தம்பி தம்பின்னு என்னை கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால செல்வாண்ணனுக்கும் சரோஜாக்காக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாம். சரிங்க மாமா. இன்னைக்கே போகணுமா மாமா? இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை கம்மியா இருக்கு. இன்னைக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளையில இருந்து அப்புறம் ஏதாவது வேலை வந்துருச்சுன்னா போக முடியாம போயிடாமுதா. அதனாலதான் இன்னைக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிங்க மாமா, போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் எனக்கு புதுப்புடவையெல்லாம் எதுவும் வேணாங்க மாமா. ஏனுங்க மணி, ஏன் வேணாங்கிறீங்க? மாமா அது இல்ல மாமா, கல்யாணத்துக்கு வாங்கின புடவையே நிறைய கெட்டாம கிடக்கு, அதனாலதான் வேணாங்கிறேன். வேணாம் மாமா, எதுக்கு சும்மா தேவையில்லாம செலவு? ஏன் அமுதா பொண்டாட்டி, புடவை உனக்கு எவ்வளவு வேணா இருக்கட்டும், அதெல்லாம் நீ கெட்டாம வை. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா பொங்கலுக்கு எல்லாருக்கும் துணி வாங்கும் போது உனக்கும் துணி வாங்கணும். ஐயோ எதுக்கு மாமா? புடவை இல்லைன்னா பரவாயில்ல, புது புடவை வாங்கலாம். நிறைய புடவை இருக்குங்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு மாமா புதுசு வாங்கிக்கிட்டு சும்மா தேவையில்லாம செலவு பண்ண வேண்டாம் மாமா. என்ன என் மருமவ வேணாட்டு கிடக்கா? வாங்கம்மா, உங்க மருமவ சொல்றத நீங்களே கேளுங்க. பொங்கலுக்கு எல்லாருக்கும் துணி வாங்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அவளுக்கு புடவை ஏற்கனவே நிறைய புடவை கெட்டாம கிடக்கான். அதனால பொங்கலுக்கு புது புடவை வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அட என்ன மாமுதா, பொங்கலுக்கு எல்லாருக்கும் துணி வாங்கும்போது உனக்கு மட்டும் வாங்காமல் இருக்க முடியுமா? புது புடவை நிறைய இருந்தால் பரவாயில்ல, அது கிடைக்கட்டும். ஏதாவது நல்ல நாள் விசேஷம் வரும்போது எடுத்து கட்டிக்கலாம். சரி சரி. இப்போ கதிரு, வெளிநாட்டில் இருந்து உன் பாட்டியும் ஐஸ்வர்யாவும் இன்னைக்கு ஊருக்கு வராங்களாம்ப்பா. என்னம்மா சொல்றீங்க? பாட்டியும் ஐஸ்வர்யாவும் இன்னைக்கு வராங்களா? முன்னாடியே எதுவும் சொல்லல? அட ஆமாப்பா, எனக்கே விஷயம் தெரியாது. அவங்க ஃபோன் பண்ணியே ரொம்ப காலம் ஆச்சு பத்தியா. நேற்று ராத்திரி உன் பாட்டி திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணி நாளைக்கு காலையில் நானும் ஐஸ்வர்யாவும் ஊருக்கு வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி, ராத்திரி நீங்கள் படுத்துட்டீங்க, உங்களை கூப்பிட வேணாம்னுட்டு தான் நான் சொல்லாமல் விட்டேன். யார்கிட்ட வராங்க? அம்மாடி அமுதா, நான் உங்ககிட்ட சொல்லுவேன்ல, என்னோட அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரும் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு. ஆமாத்த சொல்லியிருக்கீங்க. அவங்க தான்ம்மா. அவங்க வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால தான் கதிரோட கல்யாணத்துக்கு கூட அவங்க வரல. அப்புறம் இப்போ தான் ஏதோ அம்மா திடீர்னு கூப்பிட்டு நானும் ஐஸ்வர்யாவும் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. இனி அண்ணனும் அண்ணியும் வராங்களா என்னன்றது எதுவும் தெரியல. அம்மா எத்தனை மணிக்குமா வரேன்னு சொன்னாங்க? நான் வேணா போய் கூட்டிட்டு வரேம்மா. இல்லைப்பா கதிரு, நான் பாட்டிக்கிட்ட ஒன்று அனுப்புகிறேன்னு சொன்னேன். பாட்டி தான் வேணாம், ஊருக்கு வந்துட்டா எனக்கு வர்றதுக்கு வழி தெரியாதா, எதையாவது ஒரு ஆட்டோவையோ இல்லை டாக்ஸியோ பிடிச்சி நான் வந்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்துடுவாங்க. அப்புறம் கதிரு, பொங்கலுக்கு ஜவுளி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு போக வேண்டாம் பார்த்துக்க. ஏன்னா அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து நீங்கள் 2 பேரும் வீட்டில் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால் இன்னைக்கு அவங்க வந்ததுக்கப்புறமா நேரம் இருந்தால் போங்க, இல்லைன்னா நாளைக்கு கூட போய்க்கோங்கப்பா. சரிம்மா. அப்புறம்ப்பா கதிரு, அவங்க வர்றதுக்குள்ளே சோறு குழம்புலாம் ஆக்கணும்ல. நம்ம கோழி ஏதாவது நல்ல விடைக்கோழியாக இருந்தால் பார்த்தா ஒன்று அடிப்பா, குழம்பு வச்சிருவோம். சரிம்மா. இது என்ன வீடா இல்ல சத்திரமானே தெரியல. எல்லாரும் வந்து இங்க இருந்துக்குதுங்க. எல்லாருக்கும் கடைசியில சமைச்சு கொட்டுறது யாரு? நானா? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. ஏற்கனவே இந்த வீட்டுல மருமகளுங்கன்னு இருக்கிற 2 பேரும் ஒரு வேலையும் செய்யறது இல்ல. பிள்ளைங்களை பார்க்கணும்னு சொல்லி எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டுதுங்க. இப்ப 3ஆவதா ஒருத்தி வந்திருக்கா. ஏதோ சக்திக்கு மட்டும் அவளை கட்டி வச்சிருந்தாங்க. இந்த அஞ்சலியோட ஆட்டம் இல்லைனாலே இந்த வீட்டுல தாங்கல. இதுல வேற அவ தங்கச்சியும் இங்க மருமகளா வந்துட்டா. 2ங்களும் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டிருக்குங்க. அதுங்க கல்யாணம் நின்னது நல்லதா போச்சு. ஆனா என்ன, இந்த கயலோட அப்ப இனிமே என் மகளை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன், ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு போனா, இப்ப கடைசியில அவன் மகளை இந்த வீட்டுக்கே தங்குறதுக்கு அனுப்பி வச்சிருக்கான். ஒருவேளை மனசு மாறிட்டானோ? அடிப்பட்ட அந்த ஆளை இந்த சக்தி தான் கொண்டு போய் காப்பாத்திருக்கான்னு வேற சொல்றாங்க. இந்த சென்டிமெண்ட்டை வச்சு ஒருவேளை அந்த ஆளை மனசு மாறி கையில சக்திக்கே கட்டி வச்சாலும் வச்சிருவானோ? ஐயோ கடவுளே, அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது. ஏன்னா இந்த அஞ்சலியும் ஸ்வேதாவும் கூட்டி சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன வம்பளுக்குதுங்க. அதே மாதிரி சக்திக்கு வரப்போற பொண்டாட்டியை தான் நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த அஞ்சலியும் ஸ்வேதாவையும் ஓட விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியில இந்த வீட்டுக்கு அந்த கையிலே மருமகளா வந்துட்டா அதுவும் நடக்காது. அந்த கையிலும் அதுங்க கூட சேருவா, சேர்ந்துட்டு திரும்ப எல்லாருமா சேர்ந்து நம்மளையெல்லாம் ஆட்டம் காட்டுவாளுங்க. விடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, அந்த கையில மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு விடவே கூடாது.
ஏய், யாரடி உனக்கு பாட்டி? என்ன பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்கு? கூப்பிடுவடி, கூப்பிடுவேன். உன் பாட்டிக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லையாடி? உன் பாட்டி மாதிரி என்ன என் தலையெல்லாம் என்ன வெல்ல முடியாதா இருக்கு? பாட்டியாம் பாட்டி, நல்லா வந்து சேர்ந்துருக்கு பாரு. ஏய், முதல்ல எதுக்கு வந்த அத சொல்லு. ஏய், மணி 9 கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா? சாப்பாடெல்லாம் ஒண்ணு இன்னும் ஆகல. ஆச்சுன்னா நான் கூப்பிடுறேன், முதல்ல போ. ஏய், இதெல்லாம் உன் வீடு கிடையாது. இந்த வீட்ல இப்படிதான். நான் எப்ப சமைக்கிறேனோ அப்பதான் சோறு போடுவேன். அதுக்கு முன்னாடி பசிக்குது கிஸ்கிது நீங்க வந்து நின்ன நல்லா கரண்டியை காய்ச்சி சூடு போட்டுருவேன் பாத்துக்க. அப்ப ஒழுங்கா இங்கிருந்து ஓடு. மரகதம், அம்மா, ஐஸ்வர்யா வாங்க. அம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் அண்ணா நீ வரலையாம்மா? இல்லை மரகதம், அண்ணனுக்கு அன்னைக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் நான் சொன்னனே. அண்ணன் அங்கே தொழிலெல்லாம் போதும், இனி ஊர் பக்கமே போய் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டான். எனக்கு அம்பிட்டு சந்தோஷம். அப்புறம் சரி, எங்கள் கம்பெனி அதெல்லாம் கிடைக்கே, அதெல்லாம் இனி வேற ஆளுகளுக்கு பார்த்து கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர வேண்டாமா? அதெல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடிஞ்சுதான் அண்ணனும் அண்ணி இங்கேயே வந்துடுவாங்க. அதான் சரி, அதுக்கு முன்னால நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு வரோம். நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க? நீயும் ஐஸ்வர்யாவும் கூட போவாங்க ஊருக்கு, அங்கே போய் இருங்க, நாங்கள் வரோம்னு சொல்லி எங்களை சரிம்மா, சரி, வரட்டும் வரட்டும். அண்ணனும் அண்ணியும் இங்கேயே வந்து இருந்துட்டா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இங்கே ஆளு மனசுன்னு இல்லாம தானம்மா நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கோம். சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் நாங்கெல்லாம் வந்துட்டோமே. ஆமாம், எங்கே கதிருங்க? அவன் தான் தோட்டத்துக்கு போயிருக்கா, இப்போ வந்துடுவான். அம்மாடி ஐஸ்வர்யா, உன்னை சின்ன பிள்ளையில பார்த்தது, என்னம்மா வளர்ந்துட்ட, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கத்த. நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா. ஆமா, இது யாரு? அம்மா, இதாம்மா என் மருமக, கதிரோட பொண்டாட்டி. ஆமா, நீங்க தான் கல்யாணத்துக்கு வரவே முடியலையே. அம்மாடி அம்முதா, இதான் என்னோட அம்மா, அது என் அண்ணம்மாவ ஐஸ்வர்யா. பாட்டி வாங்க. பாட்டி வா ஐஸ்வர்யா. சரிம்மா, நீங்க வந்தது ரொம்ப களைப்பா இருக்கும், முதல்ல உள்ள போங்க, குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி மரகதம். பாட்டி, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. பாட்டி, அம்மாடி ஐசு, ஏதாச்சும் சொன்னியம்மா? என்ன பாட்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா ஐசு, உனக்கும் உன் மாமன் கதிருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பாட்டி, நீ முன்னாடி தான் எப்போ பார்த்தாலும் சும்மா கதிர் மாமாவை கட்டிக்கேன்னு சொல்லுவேன். நானும் சரி நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நானும் விளையாட்டுக்கு சரி நான் கதிர் மாமாவை கட்டிக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ திரும்பவும் அதை ஏன் பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் கதிர் மாமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மாடி ஐசு, பாட்டி கதிர் மாமாவை கட்டிக்கேன்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்லைம்மா, உண்மையாகவே தான் சொன்னேன். உன்னை கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி பாட்டி, இருந்துட்டு போகுது, அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும்? கதிர் மாமாவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. சே, அதான் ஐசு, இந்த மரகதம் கதிருக்கு கல்யாணம் ஆக போற விஷயத்தை என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. சொல்லியிருந்தானா நான் அப்பவே சொல்லியிருப்பேன், ஐஸ்வர்யாவை தான் கதிருக்கு கட்டி வைக்கணும்னு. ஆனா இவ எல்லாம் முடிஞ்ச கடைசியில கல்யாணத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றா கதிருக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னு. சரி விடு பாட்டி, இப்பதான் சொல்லி என்ன ஆக போகுது? இல்ல முடிய ஐசு, என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை கதிருக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம கதிருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா உனக்கு? ஏகப்பட்ட தோட்டம், தரவு, நிலம், வீடுன்னு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. இது அத்தனையையும் வேற ஒருத்தி வெளியில இருந்து வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறதா? ஐயோ, என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரியா இருக்க வேண்டியது நீதான். என்ன பாட்டி பேசுற? என்ன சொத்து? தோட்டமும் இந்த வீடும் ஒரு பெரிய சொத்தா? என் அப்பாவுக்கு அங்க ஃபாரின்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அடி பொடி பைத்தியக்காரி, அங்க வெளிநாட்டுல ஒரு கம்பெனியையும் ஒரு பெரிய வீடையும் வச்சுக்கிட்டா நீங்க பெரிய கோடீஸ்வரங்கன்னு உனக்கு நினைப்பா? இங்க கதிருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? இவனோட தோட்டம், துறவு, வீடு, வாசல்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டோம்னு வச்சுக்க, அதுக்கு உன் அப்பனோட சொத்து கால் தூசுக்கு கூட வராதுடி.
ஐயோ சரி பாட்டி இருந்துட்டு போகுது, அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? கதிர் மாமாவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனி இதை பத்தி சும்மா பேசிக்கிட்டு இருக்காத பாட்டி நீ. இல்ல மயசு, அவளை பத்தி நான் மரகதத்துக்கிட்ட விசாரிச்சேன். அவ யாரும் இல்லாத அனாதை கழுத. அவ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவளுடைய தங்கச்சி. ஏதோ கதிர் அவளை விரும்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மரகதம் அவளை இவனுக்கு கட்டி வச்சிருக்கா. நாளைக்கே ஏதாவது பிரச்சனையை பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டா கூட என்னன்னு கேட்கறதுக்கு அவளுக்கு ஒரு நாதியும் கிடையாது. ஐயோ என்ன பாட்டி பேசுற? இங்க பாரு மயசு, இன்னைக்கு மரகதம் இருக்கிறதுனால மட்டும்தான் என் மவ வீடுன்னு நான் உரிமையோட வந்து இருக்க முடியுது. நீயும் உன் அத்தை வீடுன்னு வந்து இங்க இருக்க முடியுது. இதே நாளைக்கு மரகதத்தோட காலத்துக்கு அப்புறம் எல்லாமே அவ ராஜ்யமாயி போகும். அதுக்கப்புறம் நமக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதனால இந்த வீடு வாசல் சொத்து பத்துன்னு அம்புட்டும் அவ கைக்கு போறதுக்கு முன்னாடி அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி அந்த இடத்துக்கு நீ வரணும். என்ன சொல்ற? என்ன பாட்டி சொல்ற? என்ன முடி, ஏற்கனவே கல்யாணமானவனை 2ஆம் தரமா கட்டிக்க சொல்றேன்னு பாக்குறியா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வெளிநாட்டுல இதெல்லாம் சகஜம். ஆனா அது இல்ல, அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டா கூட கதிர் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிப்பாரு? என் தங்கம், அதை பத்தி நீ கவலைப்படாத. என் பேத்தியை யாருக்காவது பிடிக்காம போகுமா? தங்க சிலையாட்ட இருக்க. அது மட்டும் இல்லாம கதிர்க்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து ஐசு ஐசுன்னு உன் பின்னால ஏதோ சுத்திக்கிட்டு கிடப்பான். நீ வேணா பாரு, இப்ப வந்ததும் ஐசுன்னு உன்னைய பார்த்து பிரமிச்சு போக பாரு. சரி பாட்டி, ஆனா அந்த அமுதாவை எப்படி வீட்டை விட்டு அனுப்ப முடியும்? இங்க பாருங்கன்னு, அதை பத்தி நீ கவலைப்படாத. அதுக்கு தானே இந்த பாட்டி இருக்கேன். நீயுமா கதிர் மாமா மனசுல இடம் பிடிக்கிற வேலையை மட்டும் பாரு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். சீனியர், திரும்ப உங்களை நான் இப்படி பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல சீனியர். அதுவும் உங்க வீட்ல உங்க கூட என் அப்பாவோட சம்மதத்தோடயே இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சீனியர்? கயல், எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? உங்க அப்பா என் மேல கோவத்தையெல்லாம் மறந்து திரும்ப என்கிட்ட பேசிட்டாரு. இனி கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது எவ்வளவு நல்லதா போச்சு பாரு. என்ன சொன்னீங்க சீனியர்? ஏய், நான் அப்படி சொல்லலடி கையல். அதாவது உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனனால தானே என்னால போய் காப்பாற்ற முடிஞ்சது. நான் காப்பாத்தினதுனால தானே உங்க அப்பா என் மேல உள்ள கோவத்தையெல்லாம் மறந்து என்கிட்ட பேசினாரு. அதை சொன்ன கையல். சரி சரி, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி எப்படியோ அப்பாவுக்கு உங்க மேல உள்ள கோபம் போயிடுச்சு. அதுவே போதும் சீனியர். ஆமா கையல், இனி என்ன, உங்க அப்பா குணமாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாரு. அடுத்து நமக்கு டும் 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 தான். ஆமா சீனியர், அதை நினைச்சாலே சந்தோஷம்.